ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் நூடுல்ஸ். வாங்க இதை ஹெல்த்தியாக வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நல்லா ஒரு 3 லிட்டர் தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. அதில் 300 கிராம்ஸ் நான் ஹக்கா நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த நூடுல்ஸ் எவ்வளோ நேரத்தில் வேகும் அப்படிங்கிறது இந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க. இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போட்டிருந்தாங்க. நான் அவ்வளோ நேரம் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் நம்ம பச்சை தண்ணி ஊற்றிட்டோன்னா அது குக் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். இப்போ இதை எடுத்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நான் பாருங்கள், இது ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். எப்போவுமே நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இரும்பு கடாயில் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 10 பூண்டு பல் பொடியாக நறுக்கி அதில் நான் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி, அதாவது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் நான் அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கணும். கடாய் ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தாளோட அடிப்பகுதி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பக்கத்திலே வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு 1/2 கப் பீன்ஸு, 1/2 கப் கேரட் பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சூட்லேயே வேகணும், தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அப்போ தான் நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஓரளவு வேகணும். இது ரெண்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் இதை நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுறேன். பண்ணி நல்லா அந்த சூட்லேயே நல்லா கிளறுங்க. இப்போ பாருங்கள், நான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸும் 1/2 கப் முட்டைக்கோஸு நீல வாக்கில் அரிஞ்சு நான் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸுக்கு எப்போவுமே நீல வாக்கில் காய்கறிங்களை அரியணும். ஃப்ரைட் ரைஸுக்கு பொடி பொடியாக அரியணும். அப்போ தான் பார்வைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடைசியாக குடமிளகா நான் சேர்த்துக்கிறேன். அது சும்மா ஒரு 1/2 குடமிளகா சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்தளவு அது டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் நூடுல்ஸ் வேக வைக்க. இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சோயா சாஸ், ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், நான் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூடு இருக்குது பாருங்கள். இப்போது நான் ரெட் சில்லி சாஸ் நான் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து க்ரீன் சில்லி சாஸ் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்பூனும், ரெட் சில்லி சாஸ் ஒரு 1.5 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 300 கிராம் நூடுல்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு உட்டன் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள், உட்டன் ஸ்பூன் இல்லைனா ஃபோக், ரெண்டில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் கரண்டி போட்டிங்கன்னா நூடுல்ஸ் உடையும். அதனால் ஓரளவு பிரித்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் பார்த்து அதை கிளறணும். ரொம்ப கிளறினாலும் நூடுல்ஸ் உடையும். பாருங்கள், ஓரளவு நல்லா கிளறியாச்சு. பாருங்கள் எந்தளவு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மசாலாவோட. இந்தளவு நம்ம கிளறிக்கணும். இப்போது ஃபைனல் ஸ்டேஜுங்க. கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் வீட்டிலையே செஞ்சாச்சு. இதில் அஜினமோட்டோலாம் எதுவும் நம்ம ஆட் பண்ணல. அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.